என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் மீனவர்கள் படும் துயரங்களை இந்த வாரம் உங்களுடன் எனக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்லி வருகிறேன். அந்த வகையில் இந்த கவிதையின் தலைப்பு தமிழனை பாதுகாக்க சோசியமாக பார்க்க வேண்டும். தலைப்பு தமிழனை பாதுகாக்க சோசியமாக பார்க்க வேண்டும். கேள்விகள் கேட்டால் இந்திய சட்டம் பாயும். இனி கேள்விகள் கேட்காவிட்டால் வயிறு காயும். கேள்விகள் கேட்டால் இந்திய சட்டம் பாயும். இனி கேள்விகள் கேட்காவிட்டால் மீனவனின் வயிறு காயும். விரைவில் மீனவ பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். தாமதித்தால் மாபெரும் போராட்டம் தோன்றும். இந்தியா விரைவில் மீனவ பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். இன்னும் தாமதித்தால் தமிழகம் எங்கும் மாபெரும் போராட்டம் தோன்றும். தமிழினத்தை கோழையாய் நினைக்காதே. இலங்கைக்காக இந்தியாவின் ஒற்றுமையை சிதைக்காதே. இந்தியாவே தமிழினத்தை கோழையாய் நினைக்காதே. சிறு தீவான இலங்கைக்காக இந்தியாவின் ஒருமைப்பாட்டை நீயே சிதைக்காதே. மீனவ பிரச்சனை என்பது சிறு சமூக பிரச்சனை. ஆனால் இன்று முதல் அது தமிழகத்தின் பொது பிரச்சனை. மீனவ பிரச்சனை என்பது சிறு சமூக பிரச்சனை. ஆனால் இன்று முதல் அது தமிழகத்தின் முதல் பிரச்சனை, பொது பிரச்சனை. இனியும் தமிழினம் எங்கும் அடிபடக்கூடாது. அப்படி அடிபட்டால் அடித்தவனை சும்மா விடக்கூடாது. இனியும் தமிழினம் எங்கும் அடிபடக்கூடாது. அப்படி அடிபட்டால் அடித்தவனை சும்மா விடக்கூடாது. தமிழ் இளைஞர்களே, போதையில் இருந்து தெளிந்து வாருங்கள். தமிழகத்தை சுற்றி சூழ்ந்து விட்டது பகைகள். தமிழ் இளைஞர்களே, போதையில் இருந்து தெளிந்து வாருங்கள். தமிழகத்தை சுற்றி சூழ்ந்து விட்டது பகைகள். புறமுதுகிட்டு ஓடி வருவதா தமிழ் பரம்பரை? ஐயோ, இன்னும் துடித்து வெடித்து எழவில்லையே எம் தமிழ் இளைய தலைமுறை. புறமுதுகிட்டு ஓடி வருவதா தமிழ் பரம்பரை? ஐயோ, இன்னும் வெடித்து துடித்து எழவில்லையே எம் இளைய தலைமுறை. மீனவ பிரச்சனை என்பது தாங்க முடியாத வேதனை. இதுவா இந்தியா செய்யும் சாதனை? மீனவ பிரச்சனை என்பது தாங்க முடியாத வேதனை. இதுவா இந்தியா செய்யும் சாதனை? தமிழனிடம் இருக்கிறதா ஒற்றுமைகள்? அப்படி இருந்தால் மீனவனுக்கு தொடருமா இத்தனை கொடுமைகள்? மீனவனிடம் இருக்கிறதா ஒற்றுமைகள்? அப்படி இருந்தால் மீனவனுக்கு இன்னும் தொடருமா இத்தனை கொடுமைகள்? தமிழினத்தை பிரித்து அழிக்க சதி நடக்கிறது.
இளைய தலைமுறைகளே விழித்து கொள்ளுங்கள். தமிழகத்தை பிரித்து அழிக்க சதி நடக்கிறது. தமிழனிடம் ஒற்றுமை இல்லாதது இதற்கு காரணமாக இருக்கிறது. தமிழனத்தை பிரித்து அழிக்க சதி நடக்கிறது. தமிழனிடம் ஒற்றுமை இல்லாதது இதற்கு காரணமாய் இருக்கிறது. இந்தியாவிற்கு தமிழனின் நிலம் வேண்டும், தமிழகத்தின் வளம் வேண்டும். தமிழனை காக்க யார் முன் வர வேண்டும்? இந்தியாவிற்கு தமிழனின் நிலம் வேண்டும், வளம் வேண்டும். ஆனால் தமிழனை காக்க யார் முன் வர வேண்டும்? இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு தமிழனின் வரி வேண்டும். ஆனால் தமிழனை பாதுகாக்க சோசியமாக பார்க்க வேண்டும். பொருளாதாரத்தை இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு வளர்ச்சிக்கு தமிழனின் வரி வேண்டும். ஆனால் தமிழனை பாதுகாக்க இந்தியா சோசியமாக பார்க்க வேண்டும். தயவுசெய்து இந்திய அரசே கொஞ்சம் கருணை கூர்ந்து கருணை கொண்டு எம் மீனவ தமிழர்களை காத்து அவர்களின் வாழ்க்காதாரத்தை வாழ்க்கையின் முறைகளை சீர்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு கவிதையின் முழக்கத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.